குழம்புனா இது தாங்க குழம்பு. வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. சாப்பிட்டுனா இப்படி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ணும், வேறு சாப்பாடே வேணாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட். எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். இது என்ன கறின்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பிரியாணிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே மசாலாலாம் ஆட் பண்ணிங்க, ஓகேங்களா? இது ஃபுல் வீடியோ வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேக வச்ச கறியை நல்லா வேக வச்சாச்சுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸோ கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு அந்த கறி தண்ணியை விட்டு நல்லா கொதி வச்சு இறக்கிடலாம். அது மட்டும் இல்லை, பாத்திரத்தில் பத்தலைன்னு சொல்லிட்டு குக்கரில் மாற்றிடுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. ஃபைனலாக தேங்காவை ஊற்றி இறக்கிட்டேன். இந்த